Hi everyone, welcome to Pen Paper TNPSC. இந்த வீடியோவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a sum of rupees 1550 was partly lent at 5% interest and partly lent at 8% per annum simple interest. ஸோ அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம் ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சிருச்சு. 1550 ரூபான்னு இருக்குது. ஸோ இந்த தொகையை 5% இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்குறேன். மீதி தொகையை 8% வட்டிக்கு நான் கொடுக்குறேன். ஒரு வருஷத்துக்கு 8% வட்டிக்கு கொடுக்குறேன். இங்கே ஒரு வருஷத்துக்கு 5% வட்டிக்கு கொடுக்குறேன். இப்போ நான் மொத்த இன்ட்ரெஸ்ட் இங்கே நான் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருப்பேன்ல, 3 வருஷம் சொல்லிடுவாங்க. 3 வருஷம் கழிச்சு இங்கே ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் ரிசீவ் பண்ணியிருப்பேன். இங்கேயும் 3 வருஷம் கழிச்சு இங்கேயும் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் ரிசீவ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த அமௌண்ட் ரெண்டுனுடைய கூடுதல், இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன், இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒன்று வச்சுக்கிறேன். இதை ரெண்டோடைய டோட்டல் எவ்வளவு அப்படின்னா 300 ரூபாய்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் 5% விட்ட அமௌண்ட்டையும் 8% இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட்ட அமௌண்ட்டோட ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்படி எழுதிக்கிறேன்னா, மொத்தம் எனக்கு 1550 ரூபான்னு இருக்குது. ஸோ நான் எக்ஸ் அமௌண்ட் பிஎன்ஆர் பை 100 தானே. அப்போ பியை வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் அமௌண்ட்டை என்ன எத்தனை 3 வருஷம், அப்போ 3 இன்ட்டு ஆறு எத்தனை, ஆறு என்னன்னு கொடுத்துருக்காங்க 5% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 5% divided by 100 ப்ளஸ் 1550 மைனஸ் இந்த எக்ஸ் அமௌண்ட்டை கழிச்சா மீதி இந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 வருஷத்துக்கு 8% இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் வட்டிக்கு விட்டுருக்கேன். ஸோ அப்போ இந்த ரெண்டுனுடைய இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்தேன் அப்படின்னா எனக்கு 300 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதிலிருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் இஸ் டு 1550 மைனஸ் எக்ஸுக்கான ரேஷியோ என்னன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இதுதான் என்னுடைய ஆன்சராக வரப்போகுது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இதிலேருந்து நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் இஸ்ட்டு 1550 மைனஸ் எக்ஸ், இதுக்கான ரேஷியோ நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுலேருந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த 100 ரெண்டு பக்கமும் 100 இருக்கா, இந்த 200 நான் அங்கிட்ட அனுப்பி விட்டுறேன். அப்போ 300 இன்ட்டு 100ன்னு வருது. இங்கே 15x அப்படின்னு சொல்லி வரும். இங்கே 1550 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு என்ன இருக்குது 3 × 8 24 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் நான் ஏதாவது டிவைட் பண்ண முடியுமா, ஃபஸ்ட்டு நான் 5ஆல் டிவைட் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் டிவைட் பண்ணலை. ஸோ இதுக்கப்புறம் நான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பண்ணிக்கிறேன். 15x ப்ளஸ் 1550 இன்ட்டு 24 மைனஸ் 24x is equal to 300 into 100 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இப்போ என்னோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இங்கே இங்கே மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 15x மைனஸ் 24xனா மைனஸ் 9xன்னு கிடைக்கும். ஸோ அதனால் அந்த மைனஸ் 9x நான் அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். இங்கிட்டு 9xன்னு வந்துருச்சு. அப்போ இங்கே மீதி அமௌண்ட் என்ன இருக்குது 1550 இன்ட்டு 24, இந்த 300 இன்ட்டு 100 நான் இங்கிட்டு கொண்டு வர்றப்ப 300 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ இதை ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணிவிட்டு அதை 9ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கான ஆன்சர் கிடச்சிரும். நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்லேயே 3ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ இதையும் 3ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா இங்கே 100ன்னு வந்துருச்சா, இங்கே 3னா 3ன்னு வந்துடும், இங்கே 8 3 சார் 24ன்னு வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு என்ன 3xன்னு சொல்லி கிடச்சிருக்கு. இங்கே வந்து நான் வேறு ஏதாவது காமனாக எடுக்க முடியுமா, 10 ஃபஸ்ட்டு காமனாக எடுக்கிறேன். அப்போ 155 இன்ட்டு 8 மைனஸ் 1000 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ இந்த 155 இன்ட்டு 8 நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 5 8 ஆர் 40, 5 8 ஆர் 44ன்னு வரும். திருப்பி 4 8 + 4 12. அப்போ இதுலேருந்து நான் 1000 எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 240ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 10 இங்கே எதுக்குன்னு 10 இன்ட்டு 240 இஸ் ஈக்குவல் டு 3x. அப்போ இங்கே 3 கேன்சல் பண்ணி அப்படின்னா 8 3 சார் 24 0ன்னு கிடச்சிது. அப்போ எக்ஸுக்கான வேல்யூ எனக்கு என்னென்னு கிடச்சிருச்சு 80 × 10 800 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. எக்ஸுக்கான வேல்யூ என்னென்னு கிடச்சிருச்சு 800ன்னு சொல்லி கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும், எக்ஸு இஸ் டு 1500 மைனஸ் எக்ஸை நான் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 1550 மைனஸ் எக்ஸ் வந்து 800. நான் இதை ரெண்டையும் கழிச்சிட்டு நான் அங்கே சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் ரேஷியோ என்னன்னு சொல்லி பார்க்கணும். 0ன்னு வரும், 5ன்னு வரும். இங்கே 0 15 அப்படின்னா 7ன்னு சொல்லி வரும். ஸோ அப்போ 800 இஸ்ட்டு 750க்கான ரேஷியோ 0 0 போயிடும். 15 இது 5 டேபிளில் அடித்தோம் அப்படின்னா 1 5 சார் 5 13 வரும். இங்கே 16 6 5 சார் 30. அப்போ இங்கே என்னென்னு வரும் 1 5 5, அதுக்கப்புறம் 5 2 5 5 சார் 25. அப்போ 16 இன்ட்டு 15 தான் எனக்குரிய ஆன்சர். எனக்குரிய ஆன்சர் என்னதுன்னா 16:15. ஆப்ஷன் சி தான் எனக்குரிய ஆன்சர் அப்படின்னு நான் இங்கே சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின், how much time will it take for an amount rupees 2000 to double at simple interest at rate 8% interest? அதாவது 8% அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு 2000 ரூபா. ஸோ இந்த 2000 ரூபா 8% வட்டியில்
எத்தனை வருடம் கழிச்சு, எத்தனை நம்பர் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு டபுள் ஆகும், 4000 ரூபாயா ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நமக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும். என்ன அப்படின்னா டபுள் அப்படின்னு சொல்லி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டாலே என்ஆர் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு போட்டணும். அப்போ ட்ரிபிள் அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன செய்யணும், அதை அடுத்த சம்மில் பார்ப்போம். அங்கே வந்து என்ஆர் இஸ் ஈக்குவல் டு 200 போடணும். அப்போ நான் பிரின்சிபல் அமௌண்ட்டு எனக்கு எங்கே தேவை கிடையாது, எண்ணும் ஆறும் தெரிஞ்சால் போதும். ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் இன்னொன்று கண்டுபிடிச்சிருவேன். அப்போ ஆறுங்க என்னன்னு சொல்லிட்டாங்க, 8ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 8. இதுதான் எனக்குரிய ஆன்சர். நான் கேன்சல் பண்ணுறேன். அப்போ கேன்சல் பண்ணுறப்ப 25/2 கிடைக்குது. அப்போ 12 வருஷம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்குரிய ஆன்சர். அடுத்த கேள்வி என்ன, a sum of money triples itself at 8% இன்ட்ரெஸ்ட்டில் ட்ரிபிள் ஆகுது, 3 மடங்கு ஆகுது அப்படின்னா எத்தனை சதவீதத்தில் அது 3 மடங்கு ஆகும்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை ஆண்டுகளினுடைய முடிவில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டியில் 3 மடங்கு ஆகும் அப்படிங்கிறதான் கேள்வி. அப்போ இங்கே என்ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு போடணும், 200ன்னு போடணும். ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன தெரியும், ஆர் தெரியும், அங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். அப்போ n × 8 இஸ் ஈக்குவல் டு 200. இதே நான் கேன்சல் பண்ணுறேன். n இஸ் ஈக்குவல் டு 200 டிவைடட் பை 8 கேன்சல் பண்ணேன்னா 100, 4 திருப்பி 2 இங்கே 50. அப்போ கேன்சல் பண்ணினா 25 வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டியில் 25 வருஷத்தில் அது 3 மடங்காக மாறிடும் அப்படிங்கிறத நமக்குரிய இப்போ ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 25 அப்படிங்கிறது 25 இயர்ஸ் 25ங்கிறத என்னோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த அமௌண்ட் டியூ ஆன் ₹6,750 ஃபார் 219 days at 10% per annum. 10% வருஷ வட்டின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ ஆர் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, 10ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 219 days. இங்கே டேஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து இயர்ஸில் மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், 365 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 365 மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இது இயர்ஸாக மாறிடும். அப்போ n is equal to 219/365. எப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 6750ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 6750 ரூபாய்க்கு 219 நாளைக்கு 219 நாளில் 10% வட்டி போட்டோம் அப்படின்னா தனி வட்டி எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100 6750 P, இது பின்னு சொல்லியாச்சு. அப்போ n வந்து 219/365. அடுத்து R என்னது 10, PNR/100 இருக்கா, அந்த 100 நான் கீழே போட்டுக்கிறேன். இப்போ இங்கே ஒரு 0, இந்த ஒரு 0வையும் கேன்சல் பண்ணேன், இந்த 0 இந்த 0வையும் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ 219 டிவைடட் பை 365 அப்படின்னு சொல்லி வருது. இந்த 219 டிவைடட் பை 365 நான் இப்போ கேன்சல் பண்ணணும். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 365 219 ஃபஸ்ட்டு நான் அதை மைனஸ் பண்ணுறேன். ஏன்னா மைனஸ் பண்ணேன்னா எனக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ வச்சு நான் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ 5ன்னு இங்கே வரும், இங்கே 15 வந்தால் 6, 5 - 1 4, இங்கே 1 146ன்னு சொல்லி வருது. எனக்கு ஆக்சுவலாக இப்போ இங்கேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் 73. ஆக்சுவலாக நான் இந்த மாதிரியான சம்ஸ் போட்டதுனால இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னே எனக்கு தோணிடுச்சு. 73 வச்சு இதுவும் டிவைட் பண்ணலாம், இதையும் டிவைட் பண்ணலாம். 73 5 5 × 3 15. அப்போ 1 7 5 35 கரெக்டாக வந்துருச்சு பாருங்களேன். அப்போ 73 × 5 இந்த ஆன்சர் வருது. 73 3 மேலே இருக்கிற ஆன்சர் வரும். 3 3 9 7 3 21. அப்போ 73ங்கிறது ஒரு நம்பர். இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்பர் ஆஃப் டேஸில் கொடுத்தாங்க அப்படின்னா 73 கேன்சல் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். பெரிய நம்பராக போகும் பட்சத்தில் 73 கேன்சல் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இங்கே 73 கேன்சல் பண்ணால் இங்கே 3ன்னு வரும், இங்கே 5ன்னு வரும். ஸோ இப்போ இந்த 5 வச்சு நான் இங்கே கேன்சல் பண்ணுறேன். அப்போ 1 5 5 இங்கே 17 வந்திருக்கும். 3 × 5 15. அப்போ 25 5. அப்போ 135 × 3 தான் என்னுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 135 × 3 என்னன்னு வரும், 130 130 130 ஒரு 390 ப்ளஸ் ஒரு 5 5 5னா 15 அப்படின்னு சொல்லி எனக்கு ஆன்சர் வரும். ஸோ அப்போ 405ங்கிறது தான் என்னோட ஆன்சர். ஆப்ஷன் சி 405 அப்படிங்கிறது தான் இதற்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ 135 × 3 405. அடுத்த கொஸ்டின், find the rate of interest at which a sum of money becomes 9/4 times in 2 years. அதாவது அங்கே வந்து 2 மடங்கு ஆகிறதுக்கு, அதாவது 2 டைம்ஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ஆர் என்ன போட்டோம், 100ன்னு போட்டோம். 3 டைம்ஸ் ஆகிறதுக்கு என்ஆர் என்னன்னு போட்டோம், என்ஆர் = 200ன்னு போட்டோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9/4 டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே என்ஆர் = இங்கேயும் என்ஆர் = ஒரு வேல்யூ நம்ம போட போகிறோம். இப்போ அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத மட்டும் நம்ம கற்றுக்கிட்டா போதும். ஸோ என்ஆர் = 2 டைம்ஸுக்கு நான் 100ன்னு போட்டேன்னா அப்போ
இப்போ 2 டைம்ஸுக்கு நான் 100ன்னு போடுறேன் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும், 2 டைம்ஸ்னா 200 நான் எடுத்துக்கிட்டு -100 பண்ணணும். அதே மாதிரி 3 டைம்ஸுக்கு நான் 200 போட்டேன்னா அப்போ 3 டைம்ஸுக்கு 300 அப்படின்னு எடுத்துகிட்டு -100 பண்ணணும். இந்த -100 காமனாக வரும். இங்கே 2 டைம்ஸ் அப்படின்னா அதை மல்டிப்ளை பை 100 -100 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 3 டைம்ஸ் அப்படின்னா மல்டிப்ளை பை அந்த 3யை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு திருப்பி 100 வச்சு மைனஸ் பண்ணிடணும். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 9/4 டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ 9/4 into 100 minus 100 இதுதான் NR is equal to நான் போட போகிறேன். அப்போ 900/4 minus 100 is equal to 900 minus 400 LCM எடுத்துக்கிறேன் divided by 4. அப்போ 500/4 வருமா. அப்போ NR is equal to 500/4. என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க 2 years அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. R என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்னுக்கு பதிலாக நான் 2 years சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். ஆர்னே வச்சுக்கிறேன். 500/4. இப்போ இதை நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 250/4ன்னு எனக்கு கிடைக்கும். இப்போ 250யை நான் 4ஆல் டிவைட் பண்ணினா எனக்குரிய ஆன்சர் ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். 6 4s are 24 10ன்னு வரும். அப்போ 2 4s are 8 மிச்சம் 2 போகாது. அப்போ புள்ளி வைக்கிறேன், இங்கே 0 போட்டுக்கிறேன். 5 4s are 20 அவ்வளோதான் ஆன்சர் கிடச்சிருச்சு. 62.5 அதாவது 62 ஆப்ஷன் சி 62 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா NR is equal to எப்படி கண்டுபிடிக்கணும். 2 டைம்ஸ்னால் என்ன பண்ணணும், 3 டைம்ஸ்னால் என்ன பண்ணணும், 9/4 டைம்ஸ்னால் என்ன பண்ணணும். இனிமேல் இந்த 9/4 டைம்ஸுக்கு பதிலாக வேறு என்ன நம்பர் கொடுத்தாலும் நம்மளால் இந்த NR is equal to என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அதில் என்னோ ஆரோ ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா இன்னொரு வேல்யூ நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹7,500 at 8% per annum 1 year 6 monthsக்கு. அதாவது ஒரு வருஷம் 6 மாதம். அப்போ 1.5 வருஷம் நான் வச்சுக்கலாமா. ஒரு வருஷம் 6 மாதங்கிறத 1.5 வருஷம்னு வச்சுக்கிறேன். இதை மிக்சடு ஃப்ராக்ஷனாக வைக்கல, ப்ராப்பரான ஃப்ராக்ஷனாக மாற்றுறேன். அப்போ 1 × 2 + 1 அப்படின்னா 3ன்னு வரும். கீழே டினாமினேட்டரில் 2ன்னு வரும். அப்போ 3/2ன்னு கிடச்சிச்சு. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை 3/2. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை கொடுத்துட்டாங்க 8% கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் எவ்வளவு 7,500 இதுக்கு நானே இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா போதும். அப்போ P 7,500 × N 3/2 R 8ன்னு போட்டுக்கிறேன். பை 100 வேறு இருக்குது. PNR/100 அந்த 100 விட்டுறக்கூடாது. ஸோ இப்போ இதை நான் கேன்சல் பண்ணுறேன். இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 வச்சு கேன்சல் பண்ணால் 4ன்னு வரும். அப்போ 3 4s are 12 12 × 75 தான் எனக்குரிய ஆன்சர். அப்போ 2 5s are 10 மிச்சம் 1 1 × 5 5 இப்போ 1னா 6 7 2s are 14 மிச்சம் 1 7 8. அப்போ 0 0 1னா 900 ஆப்ஷன் டி 900 அப்படிங்கிறது தான் என்னுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.